ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது தான் இன்றைய டைட்டில். எந்த புகழ்ச்சியும் எந்த புகழும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். When Charles Haddon Spurgeon was a young preacher in London, his successful ministry aroused the envy of some of the clergy, and they attacked him with various kinds of slander and gossip. சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் அவர் எப்படி ஆண்டவருடைய ஆவினாலே ரட்சிக்கப்பட்டார் இல்லையா? ஒரு எதுவுமே தெரியாத பயிற்சி போதகர் சொன்ன வசனத்தை கேட்டு ஆண்டவரோடு கூட பேசி ரட்சிக்கப்பட்டார். அவருடைய ஊழியம் அவர் சிறு வயசாக இருக்கும்போதே 24-25 வயசுலே மிக வல்லமையான ஊழியத்தை செய்தார். ஆவியினாலே எவர்கள் ஏவப்பட்டார்களோ, அதாவது இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த கனமான ஊழியத்திற்கு தேவனுடைய ஆவியினாலே அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுகிறதில்லை. மற்றவெல்லாம் காசுக்காக ஏற்படுகிறான். சார்லஸ் ஸ்பர்ஜன் ஹேடன் அவர் மிகப்பெரிய வல்லமையான ஊழியக்காரராக இருக்கும்போது நிறைய பேர் அவர் மேலே பொறாமைப்பட்டார்கள். பொறாமைப்பட்டு, கிளர்ஜினா என்ன? ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் இருக்கக்கூடிய பயின்று ஆசிரியராக ஒரு ஆயராக வருகிறவர்கள், பயிற்சி கல்வி கற்று பிடி எம்டி இப்படி கல்வி கற்று வருகிறவர்கள் எல்லாம் இறை நம்பிக்கை உள்ளவர்களானா இல்லை. 95% இறை நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அவருடைய கல்வி முறை அப்படி. அவருடைய கல்வி முறையில் லத்தீன், கிரேக்கு, எபிரேய பாஷையில் என்ன போட்டிருக்கு, இயேசு எந்த இடத்துல சொன்னார், ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், பின்புலம் என்ன அப்படின்னு இன்றைக்கி அரசியலில் ஆராய்ச்சி பண்ணுறாங்களே, அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் ஒரு கண்டுபிடிப்பு வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியாளர், இறைவனுடைய பிள்ளைகள்லாம் கிடையாது. அவர் அந்த காலத்தில் தவறாக பிறந்து விட்டார். கணவன் இல்லாமல் பிறந்துட்டார். அவங்க கூட இருந்தவங்களாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய புரட்சி பண்ணார் அப்படின்ற முடிவுக்கு இன்றைக்கி சர்ச்செல்லாம் வந்திருக்கு. இதான் சர்ச்சோட, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சோட நம்பிக்கை. அங்கே இருக்கிற 5% பேர் தான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை ஏற்றுக்கொள்கிறார், பிதாவாகி தேவனுடைய வல்லமையை ஏற்றுக்கொள்கிறார். மனம் பூரா விசுவாசமே இல்லாமல் எப்படி ஜெபிப்பார்கள்? அதுக்கு ஒரு பயிற்சி உண்டு, எல்லாம் செய்வாங்க. எப்படி இன்றைக்கி விஜய் சொல்கிறாங்கள, ஃபேஸ்புக்கிலலாம் எழுதுகிறாங்களே, ஆதவ அர்ஜுனா தண்ணியை போட்டு தான் பேசுகிறான்னு. நிறைய பேர் சீமானு கூட சொல்லுவாங்க, இந்த வீடியோலலாம் காப்பி பண்ணி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தண்ணியாக போட்டு தான் அந்த ஆள் பேசுகிறான், ஒருத்தனும் உருப்படியாக பேசலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஐயர்களும் உண்மையாக பேசுகிறது கிடையாது. அதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு அது குறிப்பு எழுதி கொண்டு பேசுவாங்க. உங்கள் ஸ்கூல்லலாம் பேச்சு போட்டி நடக்குதுல்ல, பேச்சு போட்டியில் நல்ல திறமையாக பேசுகிறவன் உள்ளபடியாக உண்மையாக பேசுகிறான், எழுதி கொடுத்து இதெல்லாம் பேசுனா மக்கள் கை தட்டுவாங்கன்னு பேசுகிறான். உண்மையாக உன்னுடைய கருத்தை நீ பேசுகிறியா அப்படின்னுட்டா பேச மாட்டான். அது என்னுடைய கருத்து வேறு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், இதுதான் முக்கியம். அப்படி பேசும்போது இந்த கிளர்ஜி மேன் எல்லாம் இவர் மேலே ரொம்ப பொறாமைப்பட்டு ஆவேசமாக்கினாங்க, கண்ணாமண்ணான்னு பேசினாங்க. அவரை பற்றி மண்ணை வாரி தூட்டினார், சேற்றை வாரி இறைத்தார்கள். அவரை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் கிசுகிசுப்பு பேசி கொண்டிருந்தார்கள். His sermons were called trashy and he was called an actor and a pulpit buffoon. அவர் என்ன சொன்னாங்க? என்னத்தையே கருமம் குப்பையை கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொன்னாங்க. அவரை ஒரு நடிகர் என்று சொன்னார்கள். அப்புறம் புல்பிட்டில் ஜோக்கர், பஃபூன் மாதிரி நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. Even after his ministry was established, Spurgeon was lied about in the press, including the religious press, and this was bound to discourage him. அவர் தன்னுடைய ஊழியத்தை நிலைநாட்டிய பின்பும் கூட ஸ்பர்ஜனை பற்றி என்ன சொன்னாங்க? அந்த காலத்தில் பத்திரிகைகள்லாம், டிவிலாம் கிடையாது, யூடியூப் கிடையாது, பத்திரிகைகள்லேயே பொய் கட்டுரைகளை எழுதினார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக நான் ஊழியம் பார்த்தோம், உண்மையாக உழைத்தோம், இவ்வளோ தூரம் இருக்காங்களே, இப்போ ஆண்டவர் இவர்களுக்கு எதிராகலாம் ஒன்றும் செய்கிறது இல்லையா? ஒருவேளை நான் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேனா அப்படின்னு அவர் அதைரியம் அடைந்து விட்டார், சோர்ந்து போயிட்டார். ஆஃப்டர் ஒன் பர்டிகுலர் scurrilous report in the press, Spurgeon fell before the Lord and prayed. ரொம்ப மோசமாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதை பார்த்த பிறகு ஸ்பர்ஜன் நேராக போய் ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து அழுகிறாரு. அழுதுட்டு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, இந்த மாதிரி செய்கிறாங்களே, நான் என்ன செய்யட்டும்
அப்படிங்கிறார். ஸ்பர்ஜன் fell before the Lord and prayed, O Lord Jesus, thou didst make thyself of no reputation for me. I willingly lay my reputation down for thy sake. ஆண்டவரே, நீர் உமக்காக எந்த புகழ்ச்சியையும் நீர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர் அது முதற்கொண்டு அநேகம் அற்புதங்களை அவர் முன்பாக செய்யவில்லைனார். அவர்களை இறைவனை பற்றி புகழ்ந்து பேசும்போது அவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தனக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவர் எதையும் செய்யலை. அதே மாதிரி நானும் எனக்கு புகழ்ச்சி வர வேண்டும் என்று நினைப்பதை நான் உம்முடைய பாதத்திலே சரணடைய வைக்கிறேன், உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறேன். நான் எனக்கு புகழ்ச்சி வர வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதுதான் நான் சோர்ந்து போகிறேன். எனக்கு என்ன புகழ்ச்சி, அவன் கேட்டுக்கிட்டு பேசிட்டு போனேன், எனக்கு என்ன, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்று வந்தார். From that point on, Spurgeon had peace in his heart. அந்த நொடியிலிருந்து அவருடைய மனதிலே மிகப்பெரிய சமாதானம் வந்துவிட்டது. நான் எதற்காக ஊழியம் பார்க்கிறேன்? என்னுடைய சபையை விருத்தி பண்ணவா? என்னுடைய பெருமையை நிலைநாட்டவா? எனக்கென்று எதாவது ஆதாயப்படுத்தி கொள்ளவா? இல்லையே, யார் வேணால் பேசிட்டு போகிறான், இயேசுவை தானே பேசிட்டு போகிறான், எனக்கு என்ன இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, நான் செய்கிறேன், அவ்வளோதான், என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களுடைய கடமையை மாத்திரம் செய்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டார். அந்த நேரத்திலிருந்து அவருடைய மனதிலே மிகப்பெரிய சமாதானம் வந்தது. He knew that his heart, his great high priest, understood his need and would give him the grace he needed for each other. அவர் புரிஞ்சு போச்சு, நம்முடைய மகாபிரிய பிரதான ஆசாரியருக்கு என்னுடைய தேவைகள் என்ன என்று தெரியும். ஆகவே என்னை நடத்துவதற்கு தேவையான கிருபையை ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு தருவார். நாம் வாழ்ந்து, நம்முடைய வாழ்வின் நோக்கம் நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் வாழ்ந்து நமக்காக பெருமைகளை தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்முடைய வாழ்க்கை அல்ல. எனக்காக பெரிய சொத்துக்களை சேர்ப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இறைவனுக்கு புகழ்ச்சியாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? இறைவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இறைவனுடைய ஊழியத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இதுதான் நம்முடைய நோக்கம். இப்போ இறைவன் நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை எதற்காக கொடுத்திருக்கிறார்? அவருடைய ஊழியத்தை பெருக்குவதற்காக, அவருடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்காக. நாம் வேணால் வெறும் மேனேஜர் வேலை தான். வி ஆர் சிம்ப்ளி, உக்ரானக்காரன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி நான் வெறும் மேனேஜர் தான். Something to ponder today. Have you ever been so devoted to Jesus Christ that others questioned your reputation or motives? If so, how did you respond? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களை ஒப்படைத்து கொண்டு தீவிரமான பக்தர்களாக இருந்திருக்கிறீர்களா? அதை பார்த்து மற்றவர்கள் உங்களுடைய புகழ்ச்சியையோ உங்களுடைய உள்நோக்கத்தையோ கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? அப்படி கேள்வி எழுப்பியிருந்தால் அதற்கு நீங்கள் எப்படி பதில் சொன்னீர்கள்? யோசித்து பாருங்கள். அதான் இன்றைய சிந்தனை. நாம் இந்த சர்ச்சில் நம்ம ஆண்டவருக்காக உழைக்கும்போது நம்மளை பற்றி பல பேர் அவதூறாக பேசலாம், பல பேர் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கலாம். எதையுமே கண்டுக்கிறாதீங்க. நாம் செய்வதெல்லாம் இறைவனுக்காக செய்கிறோம் என்ற ஒரே நோக்கத்தில் போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. இன்றைய தியான வசனம் என்னென்னா, ஒன்ஸ் மேட் பர்ஃபெக்ட், Jesus became the source of eternal salvation for all who obey him. தமக்கு கீழ்ப்படுகிற அனைவருக்கும் நித்திய ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக அவர் பூரணரானார் அப்படின்ற. ஆகவே இயேசு கிறிஸ்துவிலே எல்லா விதமான ஞானமும் இருக்கிறது. அதை பிதாவாகி தேவனை பற்றி என்ன சொல்கிறாங்க? துதித்திலே உத்தமமானது இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். அவர் நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி ஒவ்வொன்றா கூப்பிட்றார், நீ வா நீ வான்னு. அவருடைய அறிவு மகா விஸ்தாரமானது. நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியும். ஏங்க, பில்லியன் கணக்கான நட்சத்திரம் இருக்குது, ஒன்றே பேர் சொல்லி கொடுக்குறது ஞாபக சக்தி வேணாமா? நம்ம யோசிக்கலாம். அவருடைய அறிவு மகா பெரியது. நம்ம படைத்த தேவனுக்கு எப்பேற்பட்ட அறிவு இருக்கும். ஆகவே நம்முடைய தேவனை துதிப்போம், அவருடைய புகழுக்காகவே வாழ்வோம், அவருடைய மகிமைக்காகவே வாழ்வோம் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?